அடுத்ததாக இன்றைய குமரி மண்ணிலிருந்து பாரத் ஃபஸ்ட் என்கின்ற சமூக யூடியூப் சேனல் மூலம் உலகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான வியூவர்ஸை பெற்றிருக்கின்ற அன்பு தம்பி, நமது குமரிக்கண்டம் தமிழ்ச்சங்க நிர்வாகி திரு சகோதரர் விபின் அவர்களை ஒரு சிற்றுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நமக்கு கவிதை புத்தகம் அதிகமாக நான் படித்தது கிடையாது. பத்திரிகைகள் ரொம்ப விரும்பி படிப்பேன். ஆனால் புத்தகங்கள் வாங்கி வச்சுருக்கேன். அதை படிக்கிறதுக்கான ஒரு எண்ணோட்டங்கள் போனது கிடையாது. அண்ணன் புத்தகத்தை கொடுத்தாங்க. அதில் நான் முதல்ல படித்தது சோசியல் மீடியாவில் நம்ம ஒரு வீடியோ பார்த்தா அந்த கமெண்ட்லாம் பார்ப்போம்ல, அதுதான் படித்தேன். அதில் அவர் இதில் வெளிப்படுத்திய அந்த காதல், அதோட இது இம்பேக்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா உங்கள் எண்ணங்கள் சரி, உங்கள் எண்ணங்கள் சரியில்லையே, வீட்டில் இரவு சாப்பாடு வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அந்த கவிதையோட உணர்வை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தில் வெறும் காதல் கவிதை அப்படின்னு இல்லாமல் தேசத்தின் மீதான காதலையும் வெளிப்படுத்தியிருக்காரு. அது கூட ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மிகவும் உணர்ச்சி பூர்வமான கவிதை ஜி, கேட்கும் போதே நாட்டுப்பற்று பீரிட்டு எழுகிறது அப்படின்னு. ஏன்னா காதல் கவிதைகள் எல்லாம் எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தேச சிந்தனையோட உள்ள கவிதைகளை எழுதுறதுக்கு ஆட்கள் குறைவு. ஏன்னா நம்முடைய சமுதாயத்திலேயே தேசத்திற்கான சிந்தனைகள் இப்போ குறைஞ்சிட்டே வருது. அந்த நேரத்தில் இந்த மாதிரியான கவிதைகள், அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு காதல் கவிதையோடு சேர்ந்து தேசத்தின் மீதான காதலையும் சேர்த்து ஊட்டுகின்ற ஒரு புத்தகமாக இது இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம் பாரத காலத்தில் தாழ்ந்தவர்கள் அல்ல, இருக்கட்டும், இந்து தேசத்தினர் யாரையும் தாழ்ந்தவர்களாக நினைப்பதில்லை, ஆனால் அவர்களை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை, உலகம் அவர்களுக்கு வசுவதைக குடும்பம், யாரும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சமூகம் சார்பாக அவருடைய சமுதாயத்தில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு, எந்த அளவுக்கு எல்லாரையும் ஈர்த்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறந்த ஒரு கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருமை நண்பரே, உனது வார்த்தையில் உண்மை இருக்கின்றது, ஊர் இருக்கின்றது, உமது வரிகள் ஒவ்வொன்றும் இளமை துடிப்போடு இருக்கின்றது, உமது படைப்புகள் ஒவ்வொன்றும் படித்த பிறகு என்னால் குறைந்தது 15 நிமிடங்கள் வேறு எதையுமே சிந்திக்க முடியவில்லை. உங்கள் வரிகளை தவிர இது முற்றும் உண்மை. உங்கள் எழுத்துக்கள் பணி சிறந்து விலகவும் இன்னும் தொடரும், எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதுல நமக்கு அண்ணனை தெரியும், நம்ம அவரை வாழ்த்துறோம். ஆனா முகம் தெரியாத யாரோ அவங்களோட சமூக வலைதளத்தில் அவர் வெளியிலேருந்து வாழ்த்துறதெல்லாம் அவருடைய கவிதை எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று. என்னுடைய ஒரு வேண்டுகோள், இந்த கவிதை புத்தகங்களை நம்ம கல்லூரி மாணவர்கள் மத்தியிலையும் கொண்டு சேர்க்கணும். ஏன்னா நம்முடைய சமுதாய மாற்றம், நம்முடைய தேசத்தின் மீதான காதலை வளரும் சமுதாயத்தை மத்தியில் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. அதை அண்ணன்ட்டையும் சொல்லிக்கிறேன். நம்முடைய பண்பாளர்கள், நம்முடைய நண்பர்கள், என்னுடைய தம்பிகள் மேடை வர வேண்டும். அப்படி மிகச் சிறப்பான ஒரு உரை நிகழ்ச்சி தம்பி விபின் அவர்களுக்கு மிகவும் நன்றி.